به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الرحمن الرحيم. புகழ் அனைத்தும் அந்த ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நம்மவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இந்த பெருநாள் உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஈதுல் அல்ஹா திருநாளிலே அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் சில விஷயங்களை கொண்டு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், பதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உங்களை நினைவு கூறுவேன், என்னுடைய அடியாரை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை யார் நினைவு கூறுகிறார்களோ எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு யார் முழுமையாக கட்டுப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முழுமையான அந்த தியாகம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள் பண்டிகை. அப்படிப்பட்ட தியாகங்கள் நம்முடைய செயல்பாடுகளிலே வர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பல்வேறு முன்மாதிரி இருக்கின்றது. அவர்கிட்ட மட்டும் முன்மாதிரி கிடையாது, அவரோடு இருந்தவர்கள்ட்டையும் முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கது கானலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம வல்லதீன மஹஹு, இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு உள்ளவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி உள்ளது. இன்றைக்கு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம், நாம் குர்பானி கொடுக்கிறோம், நாம் கஅபத்துல் ஆலயத்தை ஹாஜிகள் கஅபத்துல் ஆலயத்தை வலம் வருவது, மினாவில் கல்லெறிவது, மொட்டை அடிப்பது, இது போன்ற கிரியைகள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு விதமான பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படின்னு தோணும் ஒரு முஸ்லீமுக்கு. அதையெல்லாம் அதற்குண்டான விளக்கங்கள் எதில் கிடைக்கும்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை பற்றி அந்த தியாகங்களை தெரிந்து கொண்டால்தான் அதற்குண்டான விளக்கங்களை நாம பிற சமுதாய மக்களிடத்துல பேச முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மட்டும் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது, அவரோடு இருந்தவர்கள்ட்டையும் ஒரு முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் என்ன, எதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுகிறான். நாம செய்யக்கூடிய செய்யக்கூடிய முறைகள், நாம அத்தனை விஷயங்களை எடுத்துக்க, நம்முடைய தூய்மை எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்ததுதான். மற்ற சமுதாய மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்ற நபிமார்களை எல்லாம் இழிவுபடுத்துவாங்க, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் கண்ணியமாக பார்ப்பார்கள். முஸ்லிம்கள் நாம கண்ணியமாக பார்க்கிறோம். இப்படி மூன்று சமுதாயத்திற்குமே பொதுவான ஒரு மனிதர் யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமை
அவரது இறைவன் பல்வேறு கட்டளைகள் மூலம் சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அதனாலதான் அவர் அழகிய முன்மாதிரி. எல்லா விதமான சோதனைகளையுமே ஜெயிச்சார், எல்லா விதமான கஷ்டங்களையுமே அவர் ஜெயிச்சு காட்டினார். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார். அவர் மட்டும் கட்டுப்படல, அவரோடு இருந்தவர்களும் கட்டுப்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கட்டுப்பட்டாங்க, அவருடைய சமுதாயம் கட்டுப்பட்டுச்சு. அதனாலதான் உங்களுக்கு என்ன இருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவருக்கு இந்த மரண பயம் கிடையாது, மரணத்தை கண்டு பயக்கவே மாட்டார். எந்த ஒரு அடிப்படையிலும் சொன்னார், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதற்காக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் சந்திக்க தயார் அப்படின்னு உறுதியோடு நின்றார்கள். அல்லாஹ்வை பத்தி விளங்கி அதை நாம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். நாம அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறோம், நாம தொழுதா போதும், நம்ம மட்டும் அப்படின்னு ஒரு சுயநலத்தை கடைபிடிப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக சிந்தித்து அல்லாஹ்வை விளங்கியவர்கள். நமக்காவது மக்கள் நமக்கு என்ன செய்வாங்க, பயான்கள்ல சொல்லுவாங்க அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வலிமை என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்கிறோம். ஒரு வேதம் இருக்கு, படிச்சு பார்த்துக்கிருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை இருக்கு, தெரிஞ்சுக்கிருவோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதெல்லாம் கிடையாது. சுயமாகவே சிந்திச்சு தான் அல்லாஹ்வை விளங்கினார். நட்சத்திரங்களை பார்க்கிறாரு, இது கடவுள்னு நினைக்கிறாரு, அதை மக்கள்கிட்ட சொல்றாரு, அது கடவுள் இல்ல. அப்புறம் விளங்கிட்டு இது மறையக்கூடியவன் என்னுடைய இறைவன் அல்ல. அப்புறம் சந்திரனை பார்க்கிறாரு, அது கடவுள்னு மக்கள்கிட்ட சொல்றாரு, இல்ல இது சந்திரன் கடவுள் கிடையாது, இது மறைஞ்சிருது, இது கடவுள் இல்ல. சூரியனை பார்க்கிறாரு, அது கடவுள்னு சொல்றாரு மக்கள்கிட்ட. அப்புறம் அது மறைஞ்ச உடனே இது மறையக்கூடியவன் என்னுடைய இறைவன் அல்ல என்று அகில உலகங்களுக்கு அனைத்தையும் படைத்த அந்த ஏக இறைவனை அவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு முழுசா அர்ப்பணித்தான். அல்லாஹ் தான் கடவுள். அந்த ஏகத்துவ கொள்கையை நாம இப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம சுயமாக சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு கூட சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு கொசுவை சிந்திக்க வைக்கிறானா இல்லையாங்க? இன்னைக்கு கொசு மூலமா டெங்கு காய்ச்சல் பரவுதுன்னு சொல்றான். கொசு மூலமாவா பரவுது? அதெல்லாம் ஒரு சில காரணங்கள், அவ்வளவுதான். ரோட்ல பிளாட்பாரத்துல எத்தனையோ பேர் தூங்குறாங்க, எத்தனையோ மக்கள் படுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் டெங்கு காய்ச்சலா வருது. அப்ப காய்ச்சல் அது மாதிரி உள்ள நோய்கள் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான், கொசு மூலமாக கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய வல்லமை என்பது அதிகமாக இருக்கு. ஒவ்வொன்றையும் யோசிச்சு, கொசுவை சிந்திக்கணும், ஈய சிந்திக்கணும், அவனுடைய படைப்பின் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்து அல்லாஹ் தான் ஒருத்தர் இருக்கிறான், அவனைத்தான் நாம வணங்கணும். இது மாதிரி முரீது பாபாக்கள் மனிதர்கள் அவர்கள்ட்ட கொண்டு போய் நாம நம்முடைய கோரிக்கைகளை வைக்க கூடாது, செத்து போன மனிதர்கிட்ட கொண்டு போய் கோரிக்கையை வைக்க கூடாது அப்படின்னு முழுமையாக நம்மை அல்லாஹ்விடத்துல அர்ப்பணிக்கணுமே தவிர இது மாதிரியான இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள்ல நாம மூழ்கி விடவே கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக சிந்தித்து அல்லாஹ்வை விளங்கிக் கொண்டவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதை மக்களிடத்துல அறிவுபூர்வமான முறையில எடுத்து சொன்னார்கள். நாம் அப்படி எடுத்து சொல்றோமா? நாம இந்த ஏகத்துவ கொள்கையை விளங்கிக் கொண்டவர்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை போய் மக்கள்கிட்ட பேசியிருப்போம்? எப்படிங்க பேசுறோம்? நம்மள்கிட்ட அந்த நடைமுறையே இல்லையே. அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன என்பதை பற்றி நாம சொல்றதே இல்லையே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்பவனை விட அழகான வார்த்தைக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க சும்மா உங்களை பேர் வச்சுக்கிட்டு முஸ்லீம்னு சொல்லிக்க கூடாது. நீங்க எப்படி தெரியுமா முஸ்லீம்னு சொல்லிக்கணும்? அல்லாஹ் சொல்றான். நீங்க எப்படி சொல்லணும்னா அல்லாஹ்வை பற்றி மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்கிறான் அல்லாஹ். அப்பதான் நீங்க முஸ்லீம். இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு பேச்ச கூட பேச மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வை பத்தி பேசினா பிற சமுதாய மக்கள் கோவிச்சு போடுவாங்க அப்படின்னு நினைச்சு தாடி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆயுத பூஜை வந்துச்சுன்னா சுண்டல் வாங்கி திங்கிறாங்க, அவன் மனசு புண்படுமோ அப்படின்னு நினைச்சு. இதெல்லாம் என்ன ஒரு அடிப்படைன்னு நல்லா பாருங்க. எம்மதமும் சம்மதம் போர்டு வச்சிருக்கிறாங்க கூட நம்மளால தான் இருக்கிறாங்க பாக்குறவங்க. அப்ப மற்றவர்களுக்கு அப்படி வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு இந்த மார்க்கத்தை உங்களை அப்படி அல்லாஹ் பின்பற்ற சொல்றானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து முன்மாதிரி இருக்கு. என்ன முன்மாதிரி? அவங்கள்ட்ட இருந்து அந்த ஏகத்துவ பிடிப்பு. அல்லாஹ்வுக்கு ஒருபோது அவங்க இணை கற்பிக்கவே இல்லை. வலம் எக்கும் மினல் முஸ்ரிகீன். நட்சத்திரத்தை கடவுள்னு சொன்னாரு, சந்திரனை கடவுள்னு சொன்னாரு, சூரியனை கடவுள்னு சொன்னாருன்னா எதுக்காக வேண்டி? மக்களுக்கு தாவா செய்வதற்காக வேண்டி. அவர் இணை கற்பிக்கல. நட்சத்திரத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடல, அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றார்.
அந்த மாதிரியாக ஒரு மார்க்கத்தில் இருந்துகிட்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை நம்ம முஸ்லிம்கள் அனைவருக்குமே இருக்குது. செய்ய மாட்டேங்கிறோம். ஏதாவது ஒரு 10 பேர் 2 பேர் 3 பேர் இப்படி செய்யறோம். அதுல பார்த்தா பல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த தாவா பணியை செய்யறது இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி செய்யறது இல்ல. அது வேற தனி விஷயம். ஆனா மக்கள்கிட்ட அந்த பிற சமுதாய மக்கள்கிட்ட நம்ம சொல்லணுமா இல்லையா? ஒரு தாடி கூட வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாடி வச்சா எங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க. குடுமையை வச்சுக்கிட்டு போறாங்க பார்ப்பனர். குடுமி 18 வயசு பையன் குடுமி தாடி வைக்கிறதுக்கு நம்ம சங்கடப்படுறோம். தாடி வச்சா நம்மளை முஸ்லீம் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயக்கிறோம். என்ன மார்க்கத்தில் இருக்கிறீங்க? நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. மில்லத்தை இப்ராஹிம இல்லாமல் சபிக நப்சல். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறவன் முட்டாள் அல்லாஹ் சொல்லி காட்டு. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஒருத்தன் புறக்கணிக்கிறான்னு சொன்னா அவன் முட்டாள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முட்டாளை தவிர வேறு எவரும் புறக்கணிக்க மாட்டான். தாடி வைக்காதவர்கள் முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாடி வச்சாங்க. அதை மக்களுக்கு காட்டினாங்க. நான் முஸ்லீம்னு காட்டினாங்க. அல்லாஹ் நோக்கி அழைச்சு காட்டினாங்க. நான் முஸ்லீம்னு சொன்னாங்க. அது மாதிரி நாம சொல்றோமா? எத்தனை பேர் சொல்றோம்? இன்னைக்கு பார்க்கிறோம் பிற சமுதாய மக்கள்கிட்ட தப்லீக் ஜமாத்துல அழகா தாவா செய்யலாம். முஸ்லிம்களுக்குள்ள மட்டும்தான் பேசிக்கிடுவாங்க. ஒரு ராமசாமியை குப்புசாமியை விட்டுருவாங்க. ஒரு சார்ஜ் பெர்னாண்டஸை விட்டுருவாங்க. அவன்லாம் மறுமையில வந்து நிக்க மாட்டானா? எனக்கு ஒரு இஸ்லாத்தை சொல்லல அப்படின்னு கேட்க மாட்டானா? நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படிம்பாங்க. உங்க வீட்டை எத்தனை நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க? உங்க வீட்டை எத்தனை நாளைக்கு இன்னும் சுத்தமே பண்ணலையா? அப்ப என்ன மில்லத்தை இப்ராஹிம இல்லாமன் சபிக நப்சல். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறவர்கள் எல்லாம் முட்டாள்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மார்க்கத்தை அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துகிட்டு இஸ்லாத்தை போய் ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்துல பரப்பாம முஸ்லிம்களுக்குள்ள மட்டும் மத்தியில அதுவும் உண்மையான மார்க்கத்தை சொல்றது, போலியான மார்க்கத்தை துறவியான வாழ்க்கைய சொல்றது. துறவு வாழ்க்கை இஸ்லாம் சொல்லுதா? அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி மக்கள்கிட்ட இந்த தப்லீகாரங்க பேசுறது இல்ல. தன்னுடைய மௌலானாக்கள் ஹஜ்ரத் ஜீக்கள் எழுதின விஷயங்களை எல்லாம் தொகுத்து தொழுகை விஷயம் நோன்பு விஷயம் எல்லாம் அவங்களா காப்பி அடிச்சு என்னென்னமோ கதைகளையும் கப்சாக்களையும் உள்ள இணைச்சு அதை பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்து படி. வீட்டுக்கு தப்லீக் தாரியம் புக்கு வச்சிருக்கிறியா அப்படின்னு கேள்வி வேற கேட்டு இது என்ன மார்க்கம் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கமா இது? இந்த தப்லீக் ஜமாத் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கமா? நாம கேட்கிறோம். அதுக்கு அவங்களால தராணி இருந்தா சொல்ல சொல்லுங்க. அப்ப நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றோம்னு சொல்ல முடியுமா? ஆனா தௌஹீத் ஜமாத் சொல்லும். ஏனென்றா இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை விளங்க வைக்கக்கூடிய வகையில அறிவுபூர்வமான விதத்தில எல்லா சமுதாய மக்களையும் விவாதத்திற்கு அழைத்து இந்த பணியை நாம செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாம முஸ்லீம்னு சொல்றோம். முஸ்லீம்னு சொல்றத பெருமைப்படுறோம். ஏன்னா முஸ்லீம் சொல்றதுதான் பெருமை இருக்குது. தன்னை ஒருத்தர் முஸ்லீம்னு சொல்றத விட அழகிய வார்த்தைக்குரியவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எது வரைக்கும் செஞ்சாங்க? நெருப்புல கொண்டு போய் போட போறான் அந்த மக்கள் எல்லாம். அந்த சமுதாயமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவரை ஒழிச்சு கட்டினா தான் முடியும் அப்படின்னு சொல்லி நெருப்புல கொண்டு போய் நிக்க வைக்கிறான். நெருப்புக்கு முன்னாடி நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. நான் என் இறைவனிடம் செல்ல இருக்கிறேன், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு உறுதியா நின்றாங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன கைவிட்டானா? நெருப்புல போட்டு புசுக்கி போட்டானா? அல்லாஹ் காப்பாத்திட்டானுங்க. நெருப்புல விழுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாத்துறான். எப்படி காப்பாத்துறான்? அந்த நெருப்புக்கு கட்டளையிடுறான். நெருப்பை நீ குளிர்ந்து மிதமான வெப்பநிலையா மாறிடு. அல்லாஹ்னால முடியும். நெருப்பை உண்டாக்கனவே அதை குளிர்ச்சி ஆக்க மாட்டானா? அப்படிப்பட்ட உறுதி நமக்கு வேணும். நாம ஏகத்துவ கொள்கையை போய் மக்கள்கிட்ட போய் பேசணும்னு சொன்னா நம்மளை தீவிரவாதின்னு சொல்லிட மாட்டான். நம்மளை ஒதுக்கி வச்சிட மாட்டான். நம்மளுடைய பிரச்சாரத்தை அவன் கேட்பான். அப்படியே கேட்கல, பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய கஷ்டம் வந்துடும், உயிரவே போகக்கூடிய நிலைமை ஏற்படும் சொன்னா அல்லாஹ் காப்பாத்துவான். அப்படி நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கா? ஆனா நாம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கொள்கையை மக்கள்கிட்ட நாம இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றோம். தப்லீக் ஜமாத் செய்யுமா? இன்னும் மற்ற முஸ்லிம்கள் பார்க்கிறோம் சும்மா பேருக்கு ஒரு அமைப்புகளை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர இந்த ஏகத்துவ கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறாங்களா? பள்ளிவாசல்களை பார்க்கிறோம், தகடிலிருந்து தாயத்திலிருந்து கயிறு மந்திரிக்கிறதுல இருந்து எல்லா விதமான இணைகளுக்கும் மௌலூதிலிருந்து யாக்குத்துபால இருந்து எல்லாம் ஓதுறாங்க. இவங்க என்ன முஸ்லீமா? இந்த ஆலிம் சாக்கள் முஸ்லீம்களா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்களா? அப்ப என்ன அடிப்படை? இவங்க சும்மா ஒரு மேற்போக்கான வேலையைத்தான் இந்த இயக்கங்கள் செய்கிறார்களே தவிர அதை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பாவம் இது. அதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக பேசுகிறார்களா? சும்மா என்னங்க அரசியல் இயக்கம், அரசியல் பிரச்சனை, இது உலக வாழ்க்கைங்க. உலக வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சா போதுமா? ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மை வழங்குவாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றெல்லாம் நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்றோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருந்துகிட்டு ஷிர்க்க ஆதரிக்கிறாங்க, இணை கற்பித்தலை ஆதரிக்கிறாங்க. இவங்களா என்ன உண்மையான முஸ்லிம்களா? இதெல்லாம் நீங்க நல்ல மனசுல நல்லா யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாம்னா என்ன என்ற பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தான் நாம கத்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்து தான் நமக்கு இந்த மார்க்கத்தையே சொல்லி கொடுக்குறாங்க. எதற்குமே பயக்காதீங்க, எதுக்குமே அஞ்சாதீங்க. அல்லாஹ்வுடைய சோதனை வந்தா எல்லாத்தையும் சந்திங்க. அதுக்காக இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு ஓடிடாதீங்க அப்படிங்கிற அந்த பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருக்கு. அவங்க உயிரை கொண்டு போய் உயிரே போனா பரவாயில்ல நெருப்புக்கு முன்னாடி நின்றார்களே, அந்த ஒரு உறுதி நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் பதுக்குருவனே அது குறுக்கும் அவர் அல்லாஹ் வரலாறாக ஆக்கியிருக்கிறான். அவரோடு இருந்தவர்களை வரலாறாக ஆக்கியிருக்கிறான். அவரோடு இருந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மரண பயம் கிடையாது. தந்தை அறுக்கிறதா கனவு காண்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதாக கனவு கண்ட விஷயத்தை தன்னுடைய மகன்கிட்ட போய் சொல்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உன்னை அறுக்கிறதா கனவு தான் கண்டே அப்படிங்கிறாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளையா செய்யுங்க, என்னைய சாலிகான ஒரு பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. பொறுமையாளர் இப்படிப்பட்ட ஒரு பதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட வருமா? இன்னைக்கு நான் உன்னை அறுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓ எதுக்குப்பா உனக்கு இந்த கொலவெறின்னு கேட்க பிள்ளைங்க, ஒய்திஸ் கொலவெறி அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அப்படித்தான் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். சினிமா போன்ற கலாச்சாரங்கள், விளையாட்டுகள் இதுலயே மூழ்கி கிடக்கிறோம். மார்க்கம்னா என்னன்னு மக்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யுங்கன்னாங்க. எந்த அடிப்படையில? உழைக்கக்கூடிய பருவத்துல பலம்மா அஸ்லமா வதல்லகளில் ஜபீன், இருவரும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக குப்புற கிடத்திய போது என்று அல்லாஹ் சொல்றான். குப்புற படுக்க வைக்கிறாங்க, கத்தி கொண்டு போய் குப்புற வச்சு அறுக்கிறதுக்காக வேண்டி வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் வநாதை நாகு ஐயா இப்ராஹிம், நாம் அவரை இப்ராஹிமே என்று அழைச்சோம். அல்லாஹ் தடுத்துட்டான். எந்த அளவுக்கு உறுதி இருக்குன்னு பாருங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நம்மளை அறுக்க போறாரு, நம்ம மௌத்தா போறோம், எங்க போக போறோம்? இலா சையதின் அல்லாஹ்ட்ட போக போறோம். அந்த ஒரு உறுதி மனப்பான்மை நம்ம இடத்துல வரணும். அல்லாஹ் தடுத்துட்டான். அது கூட கதையை சொல்லுவாங்க. கத்தி அறுக்க மாட்டேன்னுச்சான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கும் போது அறுக்கிறதுக்காக கத்தி வைக்கும் போது கத்தி மாட்டேன்னுச்சான். கத்தி தூக்கி எரிஞ்சாராம், பாறை மேல பட்டு பாறை ரெண்டா உடஞ்சான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எங்க இருக்கு? எடுத்து காட்டுங்க பார்ப்போம். எல்லாமே கதைகளையும் கப்சாக்களையும் வைத்துக் கொண்டு இந்த மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மார்க்கத்தை அவர்கள் சொல்வது கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கொள்கை உறுதி எப்படி இருந்துச்சுங்க? நாம சொல்றோம் இப்படித்தான் இருந்துச்சு. அல்லாஹ் தடுத்துட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக துணிகிறாங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படுறாங்க, அது அதை விட மிகப்பெரிய விஷயம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கட்டுப்பட்ட அந்த விஷயத்தினாலதான் அவர்கள்ட்ட உங்களுக்கு முன்மாதிரி. பல சோதனைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இந்த ஏகத்துவ கொள்கையில இருந்தா தாடி வைக்கத்தான் வேணும், முஸ்லீம்னு சொல்லி காட்டித்தான் ஆகணும், மக்கள்கிட்ட போய் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சுதான் ஆகணும். இது நம்ம மீது அனைவரும் மீதுமே கடமை. இந்த கடமையை நாம நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா நாம முஸ்லீமே கிடையாது, அழகிய ஒரு முஸ்லீம்கள் கிடையாது. சும்மா பேருக்கு வேணா முஸ்லீம்னு பேரை வச்சுக்கலாமே தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற ஒரு சமுதாயமாக நாம இல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வரலாறாக ஆக்கி இருக்கிறான். தொங்கோட்டோன்னு ஓடுறாங்களே, எதுக்காக ஓடுறாங்க? எதுக்குங்க அந்த இடத்துல அப்படி குதிச்சு குதிச்சு அப்படி வேக வேகமா ஓடணும்? அந்த சப்பா மருவா மலைகளுக்கு மத்தியில் எதுக்குங்க ஓடணும்? அல்லாஹ் அவங்களுடைய அந்த தியாகத்தை வரலாறாக ஆக்கிட்டான். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அவங்க ஆதர் அம்மையார் அவர்களையும் மகனையும் கொண்டு போய் எங்க விடுறாங்க? பாலைவனத்துல. விவசாயத்திற்கு தகுதியே இல்லாத பாலைவனம், மக்கமா நகரம், அதுக்கு நகரம் கிடையாது, அப்ப வெறும் பாலைவனம் தான்.
பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு போட்டு தொழுகைக்காக வேண்டி குடியமர்த்தி விட்டேன், மனிதர்களுடைய பலருடைய உள்ளங்களை இவர்களின் பக்கம் ஈர்க்க செய்வாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி தாகம் எடுக்குது, முடியல. பாக்குறாங்க அவங்களுடைய அம்மா பாக்குறாங்க, தண்ணி கொடுக்கணுமே என்ன பண்றது, தவியா தவிக்கிறாங்க. சப்பா மலைக்கு ஓடுறாங்க, மருவா மலைக்கு ஓடுறாங்க, தண்ணியே இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைவிட்டுட்டானா? அந்த இடத்துல ஒரு ஊற்ற வர வைக்கிறான், ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய நீரூற்று. அது வற்றாத ஒரு ஊற்றாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒரு ஊற்றை பார்க்க முடியுமா? அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எதற்காக அவங்க ஓடுனாங்க இல்லையா, குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும்னு. அதான் அல்லாஹ் பதுக்குருவனி அது குறுக்கும், என்னை நினைவு கூர்ந்தா நானும் நினைவு கூறுவேன். எந்த அளவுக்கு நினைவு கூர்ந்து இருக்கிறான் பாருங்க. கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஹஜ் பெருநாளில எல்லாம் நாம இந்த செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அந்த பாடாப்பட்டார்களே, பரிதவித்தார்களே, அதை அல்லாஹ் வரலாறாக ஆக்கிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனவே அறுப்பதற்கு துணிந்தார்களே, அதை அல்லாஹ் வரலாறாக ஆக்கி ஒரு ஆடையோ மாடையோ ஒட்டகத்தையோ குர்பானியாக கொடுக்கணும். இந்த குர்பானி கொடுக்கறதுல கூட தியாகம் கிடையாது, குர்பானி கொடுக்கறதுல கூட முன் வர்றது கிடையாது. ஏதோ யாரோ குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒரு கூட்டுல கூட சேர்றது கிடையாது. என்ன முஸ்லீமா இருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட ஒரு 1500 ரூபாய் தியாகம் பண்ணலைன்னா என்னங்க முஸ்லீம்? அடுத்த மற்ற சமுதாயங்களை பாருங்க, பல லட்சம் ரூபாய்களை ஒரு சிலைகளை வணங்குவதற்காக வேண்டி, ஒரு அசத்தியத்தை வணங்குவதற்காக வேண்டி நடந்தே வருகிறார்கள். 3 மணிக்கு பல்ல கூட விளக்காம 3 மணிக்கு பச்சை தண்ணி தலையில ஊத்திக்கிட்டு குழந்தை குட்டிலாம் கூட்டிக்கிட்டு எங்க ஊர் பழனிக்கு வருவாங்க. அவ்வளவு கூட்டம் வரும். இங்களா தியாகம் பண்ணுவோமா? ஒரு 1500 ரூபாய் குர்பானிக்கு டோக்கன் போடுவதற்கு கூட சிந்திக்கிறோம் சொன்னா நம்மள என்னங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ மையருஹபு அம்மில்லத்தை இப்ராஹிம இல்லாமன் சஃபிக நஃப்ஸ, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை முட்டாளை தவிர வேறு எவரும் புறக்கணிக்க மாட்டார்கள். நாமெல்லாம் முட்டாள்களா அறிவாளிகளான்னு யோசிச்சு பாருங்க. இன்ன இப்ராஹிம் அல அலீமுன் அவ்வாவுன் முனீப், இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவர், இலகிய மனம் கொண்டவர், எதற்குமே அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் அறுப்பதற்கு துணிந்தாரே, அதனால அவர் ரொம்ப கடுமையானவர், இலகிய மனம் இல்லாதவர் அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன வார்த்தை போடுறான்? இலகிய மனம் கொண்டவர், சகிப்புத்தன்மை மிக்கவர், எதற்குமே எங்கிட்ட தான் வருவார். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக நாம் இருக்கிறோமாங்க. அதே மாதிரி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறவங்க இவங்க தாங்கிற லிஸ்ட அல்லாஹ் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய விஷயங்களை உருவாக்கி வச்சுட்டு, எதனால தெரியுமா நான் உருவாக்கி வச்சேன்? அவர் செய்த அந்த தியாகங்கள், பல்வேறு சோதனைகள் அவரும் அவருடைய குடும்பமும் ஜெயிச்சிச்சு. அதனாலதான் அவர் தகதல்லாக இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் அவரது உற்ற தோழராக நண்பராக ஆக்கி கொண்டான். இதோட பெரிய சான்றிதழ் வேற எந்த நபிக்குமே கிடையாது. யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல, தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருந்துகிட்டு நாம இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்துல சொல்லாம மரணத்தை கண்டு பயக்கிறது. ஐயோ உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மரண பயம் அவங்ககிட்ட உள்ளத்துல இருக்கிறனாலதான் இந்த சவுதி அரசாங்கம் இந்த ஹஜ் பெருநாளை அங்க கொண்டாடக்கூடிய இந்த சவுதி அரசாங்கம் மரண பயத்தினால தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை என்ன இழிவுபடுத்தினாலும் சரி நாங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். அவர்களை பத்தி குறும்படம் எடுத்து கேவலப்படுத்தி வச்சிருக்கிறான் அந்த யூத பயிலுக. ஆனா அவர்களை கண்டிப்பதற்கு கூட கையாளாகாத சவுதி அரசாங்கம் அவர்களை கண்டிக்கிறது கூட ஒரு சின்ன கண்டனம் கூட பண்ண மாட்டேங்கிறான். எதுனா குண்டத்துக்கு போட்டா என்ன பண்றது, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறான். இப்படி உயிரை கையில முடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய முஸ்லிமா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுன்னு சொன்னா எதற்குமே துணிவோடு இருக்க வேண்டும், மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு முன்மாதிரி இருக்கு, அவருடைய மகன்கிட்ட முன்மாதிரி இருக்கு, அவருடைய மனைவிட்ட முன்மாதிரி இருக்கு, அவருடைய சமுதாயத்தை முன்மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். இந்த ஏகத்துவ சத்திய பிரச்சாரத்தை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இரண்டாவதாக சகோதரர் நம்முடைய மாநில தலைவர் தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவர் பி ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு கட்டி இருப்பதாக, கேன்சர் கட்டி இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். அந்த துவா அதிகமாக நம்ம அவருக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.